வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். பெண்கள் பிரச்சனை பார்த்துட்டு வரோம். பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இன்று நாம் பார்க்க போறது அதிக இரத்தப்போக்கு பெண்களுக்கு. இது பெரும்பாடுன்னு ஒரு பேர் சொல்றாங்க. பெரும்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ரத்தம் போயிட்டே இருக்கும். அனிமிக் ஆயிடுவாங்க. டயர்ட் ஆயிடுவாங்க. லோ பிபி ஆயிடும். இது ஹை பிபி விட ஓரளவுக்கு பரவாயில்ல. லோ பிபி வந்து நம்ம என்ன வேணா செய்யும் அந்த உடம்பு. இதனை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். கவனத்தை கொண்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. இதனை நிரந்தரமாக கட்டுப்படுத்தும் ஒரு நுண்ணழுத்தம், ஒரு வர்ம புள்ளி. இது 2 மட்டும் செஞ்சா போதும். நிரந்தரமா அந்த அதிக இரத்தப்போக்கு நிரந்தரமா அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். இப்போ நான் நுண்ணழுத்த சிகிச்சை சொல்லட்டுமா? இப்போ கால் பகுதி பெருவிரல் 2 கால்லையுமே இருக்கு. படத்தில் இருக்கும். அந்த படத்தில் எப்படி வரைஞ்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சால் போதும். இப்போ காலில் காட்டுறீங்களா? இப்போது நூல் அல்லது ரப்பர் வளையம். நூல் வந்து தடிமனாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். பட்டை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ கால் பெருவிரல் இருக்கு இல்லையா? இந்த கால் பெருவிரலில் இது பாருங்க. கால் பெருவிரலில் அடிப்பகுதியில் இந்த மாதிரி இறுக்கமாக கட்டிடணும். 2 விரலும் கட்டணும். அதை ஒரு 3 நிமிடம் கட்டி வைக்கணும். அவ்வளோதான். அப்புறமா அந்த ரப்பர் வளையம் எல்லாம் அந்த தடிமனான நூலை எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு 20 நிமிடத்துக்கு ஒரு முறை, மீண்டும் ஒரு 20 நிமிடத்துக்கு ஒரு முறை, 3 நிமிடம் தொடர்ந்து இந்த நுண்ணழுத்த சிகிச்சை பண்ணணும். இது ஒரு பயிற்சியா? இன்னொரு பயிற்சி சொல்கிறேன் பாருங்களேன். பெருவிரல் மஞ்சள் வர்மம்னு ஒன்று இருக்கு. அதுவும் 2 காலுடைய பெருவிரலில் தான் இருக்கு. இப்போ பெருவிரலை எடுத்துட்டேன். இப்போ நகைப்பகுதி இருக்கா? நகைப்பகுதியில் அப்படியே விளிம்பு, உள்பக்கம் விளிம்பு. இது வெளிப்பக்கம்னு வச்சிங்களா? இது உள்பக்கம் விளிம்பு. உள்பக்கம் விளிம்புடைய கடைசி எண்டு, கீழ்ப்பக்கத்துடைய விளிம்பு, கீழ் லைன் அப்படியே கடைசி எண்டு. இப்போது அந்த புள்ளி வைக்கிறோம் பாருங்களா? இந்த புள்ளி தாங்க அந்த புள்ளி. இதுதான் அந்த கால் நெருக்கு வர்மம். தெரியுதுங்களா? அந்த புள்ளி தெரியுதுங்களா? அந்த புள்ளி தெரியுதுங்களா? இந்த இடத்த அப்படியே மொக்கையான பென்சில் எடுத்துட்டு இந்த இடத்த வச்சுட்டு மெதுவாக அப்படியே அழுத்து பிடிக்கணும். அழுத்தெல்லாம் விடக்கூடாது. தொட்டுகிட்டே இருந்தால் போகும். படத்தில் இருக்கும். எந்த புள்ளின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். 2 பயிற்சிங்க. 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த 2 பயிற்சியும். இந்த வர்ம புள்ளி இது வந்து கால் நெருக்கு வர்மம், அது வந்து நுண்ணழுத்த சிகிச்சை. 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை. அது ஒரு 3 நிமிடம். நுண்ணழுத்த சிகிச்சை ஒரு 3 நிமிடம். இது ஒரு 1 நிமிடம் போதும். 2 நிமிடமும் செய்யலாம். இதை நாம் ஒரு நாள் முழுவதும் செஞ்சுட்டா போதும். அதுக்கு அடுத்து அந்த பெரும்பாடு நம்ம விட்டு வெளியே வரும், கட்டுப்படுத்தும். இதோட நிற்கல. இன்னொரு மாதமும் பெரும்பாடு வருவதை இது கட்டுப்படுத்தும், குணப்படுத்தும். இந்த நுண்ணழுத்த சிகிச்சைக்கு அவ்வளோ பவர் உண்டு. இந்த வர்மப்புள்ளிக்கு அந்த அவ்வளோ பவர் உண்டு. செய்து பார்ப்போமே. எந்தவித ரசாயனமின்றி கட்டுப்படுத்தும் தன்மை இந்த வர்மப்புள்ளிக்கும் அந்த நுண்ணழுத்த சிகிச்சைக்கும் உண்டு. பயன்படுத்துவோம். உடல் நலம் காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.